தமிழ் இலக்கியத்தை ஆர்வமாக தெரிந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பகுதி 5ற்கு வரவேற்கிறேன். கடந்த பகுதியில் கோவலன் தனது பெரும்பாலான செல்வத்தை இழந்ததை பார்த்தோம். பணம் போனது, புகழ் குறைந்தது, நண்பர்கள் விலகத் தொடங்கினர். ஆனால் இன்னும் அவனிடம் ஒரு செல்வம் இருந்தது. அது என்ன தெரியுமா? தவறை உணரும் மனம். ஒரு மனிதன் தவறு செய்யலாம், ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்வதற்கு பெரிய மனம் வேண்டும். இன்று அந்த தருணத்தை பார்க்க போகிறோம். ஒரு அமைதியான இரவு. அந்த இரவில் மாதவியின் இல்லத்தில் இசை இல்லை. கோவலன் தனியாக அமர்ந்திருந்தான். அவனுடைய கண்களுக்கு முன் பழைய நினைவுகள் வந்து சென்றன. கண்ணகியின் புன்னகை, திருமண நாள், தந்தையின் அறிவுரை, தாயின் அன்பு எல்லாமே நினைவுக்கு வந்தது. அவன் தலையை குனிந்தான். நான் என்ன செய்துவிட்டேன்? மாதவி கோவலனின் முகத்தை பார்த்தாள். கோவலா, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள்? கோவலன் மெதுவாக பதிலளித்தான். நான் என் குடும்பத்தை மறந்துவிட்டேன். என் மனைவியை வருத்தப்படுத்திவிட்டேன். என் பெற்றோரின் நம்பிக்கையை இழந்துவிட்டேன். மாதவி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவளும் உணர்ந்தாள், வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகர்கிறது. இந்த சிலப்பதிகாரம் யாரையும் முழுவதுமாக நல்லவர் அல்லது கெட்டவர் என்று காட்டுவதில்லை. ஒவ்வொரு மனிதரும் எடுக்கும் முடிவுகளுக்கே முக்கியத்துவம் தருகிறது. அதனால்தான் இந்த காப்பியம் இன்று வரை உயிருடன் வாழ்கிறது. அடுத்த நாள் காலை கோவலன் அமைதியாக எழுந்தான். மாதவியிடம் வந்து சொன்னான், என் வாழ்க்கையில் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். இப்போது என் மனைவியிடம் திரும்ப வேண்டும். மனைவி அவனை தடுக்கவில்லை. அவள் மெதுவாக சொன்னாள், உங்கள் மனம் சொல்லும் நல்ல வழியில் செல்லுங்கள். கோவலன் அவளை மரியாதையுடன் வணங்கினான். இருவரும் அமைதியாக பிரிந்தனர். இப்போது கோவலன் மெதுவாக வீட்டை நோக்கி நடந்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. கண்ணகி என்னை மன்னிப்பாளா? என்னிடம் பேசுவாளா? அல்லது கதவை மூடிவிடுவாளா என்று பயந்தான். கதவு மெதுவாக திறந்தது. கண்ணகி வெளியே வந்தாள். சில நொடிகள் இருவரும் பேசவில்லை. கோவலனின் கண்களில் கண்ணீர். கண்ணகி, என்னை மன்னித்துவிடு. நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். கண்ணகி அவனை அமைதியாக பார்த்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், தவறு செய்தவரை வெறுப்பதை விட அவர் திருந்தி வந்தால் ஏற்றுக்கொள்வதே பெரிய அறம். கோவலன் தலை குனிந்து அழுதான். இதில் நமது அனைவருக்கும் ஒரு கேள்வி வரும். கண்ணகி செய்தது மிகவும் எளிதான காரியமா? இல்லை. மன்னிப்பது உலகிலேயே மிகவும் கடினமான பண்புகளில் ஒன்று. ஆனால் மன்னிப்பது தவறை ஆதரிப்பது அல்ல. ஒருவர் உண்மையாக மனமாறி வந்தால் அவருக்கு திருந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பது. கோவலன் கண்ணகியை நோக்கி சொன்னான், நம்மிடம் இனி செல்வம் இல்லை. கண்ணகி புன்னகைத்தாள். செல்வம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம். நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பலாம். சில நொடிகள் அமைதி. பிறகு கண்ணகி தனது அறைக்குள் சென்றாள். ஒரு சிறிய பெட்டியை எடுத்து கொண்டு வந்தாள். அதை திறந்தாள். அதற்குள் 2 அழகான சிலம்புகள், முத்துக்கள் நிரம்பிய சிலம்புகள். அவள் ஒன்றை எடுத்து கோவலனிடம் கொடுத்தாள். இதனை எடுத்து செல்லுங்கள். இதை விற்று புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். கோவலன் அந்த சிலம்பை பார்த்தான். அது வெறும் நகையல்ல. அது கண்ணகியின் நம்பிக்கை, அவளுடைய அன்பு, அவளுடைய எதிர்காலம். கோவலன் கண்ணகியை நோக்கி, நாம் இப்போது எங்கு செல்லலாம்? கண்ணகி சொன்னாள், பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரைக்கு செல்வோம். அங்கு வாணிபம் செய்து மீண்டும் வாழ்க்கையை தொடங்கலாம். இருவரும் முடிவு செய்தனர். அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த பயணம் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, தமிழர் வரலாற்றையே மாற்றப் போகிறது என்று. அதிகாலை. சூரியன் உதிக்கின்றது. கோவலனும் கண்ணகியும் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். கண்ணகியின் கையில் மீதமிருக்கும் ஒரு சிலம்பு, கோவலனின் தோளில் பயணப்பை. அவர்களுக்கு முன் நீண்ட பாதை. அவர்களை எதிர்நோக்கி விதி காத்திருக்கின்றது. இன்று இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தவறை உணர்வது மனிதனின் உயர்வு, மன்னிப்பது மனித நேயத்தின் உயர்வு,
நம்பிக்கையுடன் மீண்டும் தொடங்குவது வாழ்க்கையின் வெற்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.